ஹலோ மக்களே! நான் உங்க டிஜேபி. இன்னைக்கு நம்ம இந்த போயா மைக்க பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஆன்லைன்ல ஆல்மோஸ்ட் நான் 650க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 1000 வரைக்குமே போட்டிருந்தானுங்க. 600 கீழயும் இருந்துச்சு. 550 சம்திங்கும் இருந்துச்சு. சரி நம்ம ஒரு ஆவரேஜா பிரைஸ்ல ஆர்டர் பண்ணுவோம். ரொம்ப மொக்கையா இல்லாமன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு உள்ள வந்து மெனு கார்டும், வாரண்டி கார்டும் குடுத்துருந்தானுங்க. இந்த மெனுல வந்துட்டு பெருசா பளபளன்னு குடுத்துருந்தானுங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இமேஜை மட்டும் சும்மா பார்த்து ஓகே இதுதான் மைக் இதுதான் பின்னு அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து நம்மளாம் பண்ணிக்கலாம் மக்களே. ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால படத்தை பார்த்துக்கலாம் மக்களே. மைக்கை வந்து எப்படி பின் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா பின் எடுக்கிறது எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் தேர்ட் பேஜில் வந்துட்டு எப்படி பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுன்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்கானுங்க மக்களே. ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு எப்படி கொடுக்குறதுன்னு போட்டிருக்கானுங்க. ஸோ அடுத்த பேஜ்லேயுமே சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜ் என்னவோ அதே தான். என்ன ஒன்றுனா இது சைனீஸில் கொடுத்துருக்காங்க மக்களே. சைனீஸ் தெரிஞ்சவங்க இதை படிச்சுக்கோங்க. சைனீஸ் மேக்ஸிமம் அவனுக்கும் தெரியாது. தமிழ் இங்கே சொல்கிறதுக்கே கன்ஃபியூஸ் ஆகுறானுங்க. ஓகே மக்களே, இது அவ்வளோதான். இதை தூக்கி ஓரமாக வச்சுறது தான். ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை அவ்வளோ பெருசாக. தூக்கி ஓரமாக போட்டுடலாம் மக்களே. அடுத்தது வந்துட்டு உள்ள வாரண்டி கார்டு கொடுத்துருக்கான். ஸோ வாரண்டி கார்டும் சின்னதாக அந்த பைக் பேட்டரி கார்டு கொடுப்பானுங்கள அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. முன்னாடி வந்து நம்மளோட பேரெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமு, அப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா வந்து வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்கானுங்க. 1 இயர் வந்து இதுக்கு வாரண்டி இருக்குது. நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து இந்த கார்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ணி உங்களுக்கு கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க சால்வ் பண்ணி அமுச்சு விடுவாங்க 1 இயர்க்குள்ளே. ஸோ அதுவும் ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த பவுச்லேயுமே போயான்னு போட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பவுச் வந்து நல்லாவே இருக்குது மக்களே. நல்லா ஒரு கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்கானுங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டாப்லே மைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுன்னா தடியா ஓகே தடியாக இருக்கிறது வந்துட்டு கேமராக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபோனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. இதுக்குள்ளே வேறு என்னமோ இது இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே பின்னு கொடுத்துருக்கானுங்க. ஆடியோ பின்னு, அதாவது நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் அந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். பேட்ரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே உள்ள பாஞ்ச் வைப்போம் இல்லையா மைக்குக்கு, அது கொடுத்துருக்கான். பின்னு கொடுத்துருக்கான். இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த போயான்னு கொடுத்துட்டு இதான் கேமராக்கும் மொபைலுக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. இதுதான் மைக்கு குட்டியூண்டாக இருக்குது. அதுக்கப்புறமா கீழே அடுத்த எண்டில் வந்துட்டு உங்களுக்கு பின்னு கொடுத்துருக்கான் மக்களே. வயர் ஆல்சோ வந்து நிறையாவே கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் தனியாக விஜே அந்த மாதிரி வீடியோ பண்ணுறீங்கன்னா லென்த்தாக இருக்கும். நீங்கள் மாட்டிட்டு ஃபோனை வந்து தள்ளி வச்சு நீங்கள் பாட்டில் நிம்மதியாக பேசிக்கலாம் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு வயர் வந்துட்டு ரொம்ப லேஸாக மெலிஸாக இருக்குது. அது ஒரு குறை தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த 50 ரூபா ஹெட்செட்டில் வர மாதிரி வயர் வந்துட்டு லேஸாக கொடுத்து வச்சுருக்கானுங்க, கொஞ்சம் தடியாக கொடுக்காம. ஸோ அந்த ஒரு மைனஸ் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த கவரில் வந்து கொடுத்துருந்ததே நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். அந்த கவரில் இந்த 4 ஐட்டம் கொடுத்துருக்கானுங்க. பாஞ்சு நம்ம மைக்கில் மாட்டிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஆம்ப்ளிஃபையரில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டு பின்னு கொடுத்துருக்கானுங்க. அதுவும் ஒரு நல்ல ப்ளஸ்ஸு தான். அடுத்து வந்து பேட்ரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பின்னு கொடுத்துருக்கானுங்க. ஓவரால் இவ்வளோ தான் மக்களே. பவுச்சும் இதுவும் இது அவ்வளோதான். இதுதான் மக்களே 650 ரூபா. பாருங்க மக்களே, பார்த்துக்குங்க. அப்புறம் மக்களே இதோட ஆடியோ தான் இந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் மக்களே. அதோட ஆடியோ தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.